ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளிடம் மட்டும் பேசாதே. டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லைங்களா? மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கம்பல்சரி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது போய் பேசினாவே நம்மளுக்கு காரணமே இல்லாமல் கோவம் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மா பொண்ணாக இருக்கலாம். எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும் நம்மளுக்கு பிடிக்காதவங்ககிட்ட பேசினாவே ஒரு ரொம்ப கோவம் வரும். அது நம்மளையே அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு உணர்ச்சி தான் இல்லைங்களா? இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்க வரல. கண்டிப்பாக கேட்க போனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சவங்க கிட்ட பேசலாம், பேசாமல் இருக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது தப்பான விஷயங்களும் சொல்லவும் கூடாது இல்லைங்களா? ஆனால் மனுஷனுக்கே ஒரு இயல்பு தான், நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது, இவங்க வந்து இவங்கக்கிட்ட பேசினா பிடிக்காது அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்யாணம் ஆன புதுசுலே அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு என்ன ஒன்றுனா, கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில் எங்கே போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ இல்லை எனிதிங் எங்கே போவோம் அப்படின்னாவே ரொம்ப விருப்பப்படுவாங்க ட்ராவல் பண்ண இல்லைங்களா? வெளியில் அவங்க கூட பேசுகிறது, அவங்களுக்கு ஒரு கேரிங் பண்ணி பார்த்துக்கிறது, நைட்டில் தூங்கும்போது தோல் மேலே படுக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையில் வர ஒரு பெண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி ஆசைகள் இருக்குது. ரொம்ப சொந்தமும் கிடையாது, ரொம்ப எப்படின்னா போகலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாமே வந்து எந்த பெண்ணும் விட்டு கொடுக்க மாட்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளுக்காகவாது கண்டிப்பாக போகணும்னு நினப்பா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகலான்னு ரெடியாகிறாங்க. போயிட்டு வரப்போ 2 பேருக்கும் பெரிய சண்டை வருது. அந்த சண்டையினால் அங்கே இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து பேசவே இல்லை. அது என்ன சண்டை அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாராம். எப்போ பாரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அவளை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளோட பெயரை உச்சரிக்காமல் இருக்கவும் மாட்டார். அந்தளவுக்கு அவங்களோட உறவு வந்து பலப்பட்டு இருந்தது. அப்படி இருந்தும் ஏன் பிரச்சனை? இவங்க வந்து பேசாமல் இருக்கிறத வந்து அவங்களால வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. எப்படா இவங்ககிட்ட இவர் எப்படா பேசுவார்? அவர் எப்பயுமே வீட்டில் ஏதாவது சண்டை அப்படின்னா அன்றைக்கி நைட்டே வந்து சரிம்மா சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஊர்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பேசாமல் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வராரு. வீட்லேயும் வந்து பேசலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாரு. அவர் வந்து பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கார். ஆனால் அவர் கல்யாணான முதல் இரவில் ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, அவகிட்ட மட்டும் நீ பேசவே கூடாது. யார்கிட்ட? அதுதான் அந்த மாலதி. யார் அந்த மாலதி? அந்த மாலதியும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. மாலதி வந்து என்னோட தூரத்து சொந்தத்து பெண் அப்படின்னு சொல்கிறாவ. அதுக்கு வந்து அந்த பொண்ணும் நாங்களும் சின்ன வயசுலேருந்து காதலிச்சோம், ரொம்ப பேசிக்கிட்டோம், ஃபோட்டோஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம், டெய்லி அவகிட்ட பேசுவேன், காலேஜ் போனதுக்கப்புறமும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், அவள் என்ன விரும்பினா நானும் அவளை விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னுவார். அவள் வந்து என்னை விட ஒரு பெட்டரான ஒரு மாப்பிள்ளை வந்த உடனே நான் வந்து உங்ககிட்ட அந்த எண்ணத்தில் பழகலை அப்படின்னு சொல்லிட்டு
இவனை கை கழுவி விட்டுட்டு அவங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறா. அவகிட்ட மட்டும் நீ எந்த ஜென்மத்திலையும் பேசவே கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவர் முதல் இரவில் சொல்லியிருப்பார். அவர் சொல்லுவார், என்னடா முதல் இரவுக்கு வரும்போது அவகிட்ட மட்டும் பேசாதுன்னு சொல்கிறாரே, இப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரே நினைக்காத. எனக்கு அந்தளவுக்கு மனசில் காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டா. அதனால் நீ தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப அக்கறையாக என்ன தேவையில்லை அவளோட தேவைகள் எல்லாமே பார்த்து கண்ணுக்குள்ளே வச்சு மகாராணி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார். அப்படிப்பட்டவர் ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்றது தான் பார்க்கலாம். சரிங்களா? கல்யாணத்துக்கு போய் இறங்குறாங்க. போனவுடனே அவங்க அம்மா வீட்டில் போய் மாப்பிள்ளை இப்படி பார்த்துக்கிறாரு, அப்படி பார்த்துக்கிறாரு, அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாருன்னு ஏகப்பட்ட அப்படியே புராணங்கள் தான். இதை சுற்றி இருந்தவங்கெல்லாம் கேட்டுட்டு, ஆஹா இப்படி ஒரு மாப்பிள்ளை அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சுற்றி போடணும்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அப்படி இப்படின்னு மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து பேசுகிற, ஒரு கண் இருக்கிற மாதிரி இன்னொரு கண் இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது கண்ணு பட்டுருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நைட்டு சுற்றி போடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஏம்மா எல்லாரும் சொந்தக்காரர் தானே, நம்மளை போய் அப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்களே அப்படின்னா, தப்பாக நினைக்க மாட்டாங்கம்மா, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளையா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் திருஷ்டி பட்டிருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே திருஷ்டி பட்டுருச்சு. எப்படின்னா, அவள் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கா. போகும்போது மாலதியை பார்த்துட்றா. பார்த்தோன்னே அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருக்கு முதல்ல அன்னைக்கே ஃபஸ்ட்டு சொன்னார். ஆனால் அவகிட்ட பேச வேண்டிய கட்டாயம். அப்படி என்ன கட்டாயம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்காக போகும்போது அந்த பெண்ணை பார்த்து 2 வார்த்தைகள் தான் பேசுகிறாள். அது பேசும்போது அந்த நொடி பொழுதில் அந்த இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவரோட கணவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இந்த அளவுக்கு சொல்லி கூட இவ பேசிட்டாளே அப்படின்ற கோவத்தில் கல்யாணத்தை பாதியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அவர் அங்கே பஸ் ஏறினவர் இங்கே வரைக்கும் நிறுத்தலை. அவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. அப்போவும் அவர் திரும்பியும் பார்க்கல, அவரை பற்றி சகிச்சிக்கவும் இல்லை. ஜன்னல் பக்கமாக திரும்பி உட்கார்ந்தவர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கின வரைக்கும் ஜன்னலிருந்து முகம் திருப்பவே இல்லை. அவள் மனசு ஃபுல்லாக ரணமாக மாறுது. சரி எப்படிரா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியா பேசிடுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்போவும் அவர் நைட்டு பேசாமையே அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் அன்னைக்கு வராரு. இந்த மாதிரி 2 நாள் போயிடுது. போனவுடனே இவ்வளோ அந்த அளவுக்கு கோவப்படுறாரே, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும். ஆனால் நான் சொல்ல வரதை அவர் காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேட்டாவே பிரச்சனையை முடிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். 2 நாள் போதும். 3ஆவது நாள் முடியாமல் அவகிட்ட போகிறா. போயிட்டு, ஏங்க நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உனக்கு நான் என்ன குறை வச்சேன், அவகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருந்தும் என்ன மீறி நீ பேசியிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் என்ன பேசுனேன்னு மட்டும் கேளுங்களேன். அந்த சனியங்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு 1000 டைம் சொல்லியாச்சு, அப்படி இருந்தும் நீ பேசியிருக்குன்னா அப்படி என்ன தான் நீ பேசி தொலைஞ்ச சொல்லி தொலை அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்றாரு. சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு கத்தி பேசுகிறாரு. கேட்ட உடனே அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவளுக்கு போய் நீ ஏன் தேங்க்ஸ் சொல்லணும், அவளுக்கு என்ன பண்ணிட்டான்னு நீ தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவார். அதுக்கு ஒரு வேளை அவள் வேறவங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிருந்தா கண்டிப்பாக அவங்கள ஒத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான கணவர் கிடைக்காமையே போயிருப்பார்ல. இந்த மாதிரி ஒரு கணவர் அமையறதுக்கு நான் எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் நீங்கள் எனக்கு கிடைச்சிருப்பீங்க. அப்படியாப்பட்ட உங்களை விட்டு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிப்பா. அது சொன்ன உடனே அவர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இழுத்து அணைச்சி அவரோட அன்பை வெளிப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் எல்லாமே எல்லா கோவங்களுமே எல்லா பிரச்சனைகளும் உட்கார்ந்து பேசினா கண்டிப்பாக தீர்ந்துடும். அதை விட
பிரச்சனை என்னன்னு கேட்டாவே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் இல்லைங்களா? அவர் அப்போவே காது கேட்டிருந்தாங்கன்னா 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் முடிவு சுபமாகவே முடிஞ்சுது இல்லைங்களா? இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.